உங்களுடைய கடைசி வீடியோ பதிவு செய்ததுலேருந்து அந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. நிறைய பக்தர்கள் வந்து பாசிட்டிவாக சொன்னாங்க. அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து எண்ணங்களே இங்கே பிரதிபலிக்குதுன்னா சிலர் சொன்னாங்க. நிறைய சந்தோஷமாக இருந்தது. அதே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் சில பக்தர்களே பதில் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே திருப்தியாக இருந்தது. அந்த நமக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து பக்தர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னா, நாம் வந்து ஏதோ புதுசாக எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. எல்லோரும் படிக்கக்கூடிய சச்சரிதத்தில், அதாவது ஹேமத் பந்த் அவர்கள் எழுதிய அந்த முழுமையான சச்சரிதம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆய்வு தான் இன்றைக்கு நான் பேசக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா? அதாவது சிலர்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பதிவு பண்ணிடுறாங்க. நீங்கள் என்னையே வந்து நீங்கள் 7வது அத்தியாயம் படிங்க, இந்த அத்தியாயம் படிங்க, அந்த அத்தியாயம் படிங்க, சச்சரிதத்தை நீங்கள் ஒழுங்காக படிங்க. இதெல்லாம் வந்து படிக்காமல் நான் வந்து உணராமல் எதையுமே நான் வந்து இங்கே பதிவு செய்யலை. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி யூடியூப்பில் ஒரு 4 பேரோட வீடியோக்களை பார்த்து அதில் இருந்து நாமும் ஒரு வீடியோ தயார் பண்ணுற ஆள் நான் கிடையாது. சரிங்களா? அதே போல் வெறும் செவி வழி செய்திகள், நமக்கு முன்னாடி சொல்லி போனவங்க வந்தவங்க அவங்க சொன்ன கதைகள்லாம் கேட்டுட்டு அதில் இருந்து அதை அப்படியே இங்கே பதிவு பண்ணுற கேரக்டரும் நான் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் என் காதுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தகவல் பாபாவுடைய தகவலாக இருந்தாலும் அந்த தகவலை தீர ஆராய்ந்து அதை நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது என்னிடமிருந்து வேறு பக்தர்களுக்கு அந்த தகவலே போகும். அந்த உண்மைத்தன்மை அதில் இருக்கணும்னு நான் நினைப்பேன். இது வந்து இன்றைக்கு நேற்றோ இல்லை போன வருஷம் 2 வருஷமோ இல்லை 5 வருஷம் 4 வருஷமோ பாபாவோட பந்தத்தில் இதை சொல்கிற விஷயங்கள் கிடையாது. வாழ்க்கையில் 25 வருட காலத்தை நான் வந்து பாபாவுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்கேன். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த 25 வருட காலம் 2000 நான் ஷிரடிக்கு போகிறேன். இன்னைக்கு என்ன 2026. இந்த 25 வருஷமும் பாபாவே என்னுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கு. என்னுடைய தேடல்கள் பாபாவை சுற்றியே இருந்ததை தவிர பொருளாதாரத்தை சுற்றியோ வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய வேலையை தேடியோ என் வாழ்க்கை இல்லை. என் வாழ்க்கை முழுக்க முழுக்க பாபா பாபா பாபான்னு பாபாவை சுற்றி மட்டுமே இருந்தது என்னுடைய வாழ்க்கை. அந்த தேவைகள் பாபாவுடைய அந்த தேடல்ல மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை முழுச, என்னுடைய அந்த 25 வருட காலத்தை முழுச நான் பாபாவுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 25 வருஷத்துல ஒரு மனிதனுக்கு எவ்வளவுலாம் வந்து திட்டமிடல் இருந்திருக்கும், வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கான பொருளாதார முன்னேற்றத்துக்கான எவ்வளவு விஷயங்களை யோசிச்சிருப்பாங்க. ஆனா எனக்கெல்லாம் அந்த ஆசைகள் இருந்திருக்காதா? பொருளாதார ஆசைகள், வாழ்க்கையில் நம்மளும் வந்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லாருக்குமே இருக்கிறது தானே. அது எல்லாத்தையும் எடுத்து அப்படி ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க முழுக்க பாபா 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 சீரடி. என் வாழ்க்கை இந்த 25 வருடத்துல அதிகமான நாட்கள் நான் சீரடி மண்ணில் இருந்திருக்கேன். இந்த 25 வருஷத்துல அதிகமான நாட்கள், 25 வருஷத்தை அப்படியே கவுண்ட் பண்ணீங்கன்னா அதுல அதிகமான நாட்கள் நான் சீரடியில தான் இருந்திருக்கேன். அவ்வளவும் நான் பாபாவை பற்றிய தேடல்ல மட்டுமே தான் இந்த நொடி வரைக்குமே பாபாவுடைய பாதையில தான் பயணிச்சுட்டு இருக்கேன். இதனால நான் சந்தித்த அவமானங்களும் கஷ்டங்களும் என்ன சொல்றது, என்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய ஏளனங்களும், உலக தெரியாதவன் பாபா பாபானே வாழ்க்கையை அழிச்சிட்டான், இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், சரிங்களா, எவ்வளவோ அவமானங்கள், இது எல்லாத்தையும் கடந்து பாபாங்கிற ஒரே ஒரு கேரக்டர், இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற அந்த ஒரே ஒரு கேரக்டரை நம்பி மட்டும்தான் இன்னைக்கும் நான் நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கும் நான் வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க யாரு வேணாலும் என்னை வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா பாபா என்ன ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அதுல நான் தெளிவா இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் பாபா என் அருகாமையில் இருக்கார். இந்த நொடி வரைக்கும் பாபாவுக்கும் எனக்குமான ஒரு புரிதல், அது என் பாபா என் கூட இருக்காரு, என் கூட பயணிக்கிறார். அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில நான் பயணிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்போ
ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் இருக்கும். சரிங்களா? மேக்சிமம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, சச்சரீரத்துல பாபா வந்து பாபா வந்து சிவன் பக்தர்களுக்கு சிவனா காட்சி கொடுத்தாரு, ராமர் பக்தர்களுக்கு ராமரா காட்சி கொடுத்தாரு, அனுமன் பக்தர்களுக்கு அனுமனா காட்சி கொடுத்தாரு, தத்தாத்திரேய பக்தர்களுக்கு தத்தாத்திரேயரா காட்சி கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்க வந்து பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதுக்காக தான் இந்த வீடியோ. பாபா வந்து சிவன் பக்தருக்கு சிவனா காட்சி கொடுத்தாருன்னு அந்த சிவன் பக்தர் சொன்னார். சரிங்களா? தத்தாத்திரேயருடைய பக்தருக்கு பாபா தத்தாத்திரேயரா காட்சி கொடுத்தாருன்னு அந்த பக்தர் சொன்னார், தத்தாத்திரேயருடைய பக்தர் சொன்னார். சரிங்களா? அது போலதான் ஆஞ்சநேயரோட பக்தரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் சொல்றேன், அந்தந்த பக்தர்களுக்கும் அவருக்கும் பாபாவுக்குமான அந்த ஒரு பர்சனல், அது அந்த பர்சனல் அது அவங்களுக்குள்ள இருக்கணும், பொதுவெளிக்கு வரக்கூடாது. பொதுவெளிக்கு வந்தா அது பாபாவுக்கு அந்த ஆதாரபூர்வமான தகவலா இருக்கணும். பொதுவெளிக்கு வந்தா இதுதான் தாகோல்கரோட ஃபுல் வெர்ஷன், முழுமையான வரலாறு. சரிங்களா? அது செய்யுள் வடிவில் இருக்கும். சரிங்களா? இந்த புத்தகத்தோட இருந்துதான் நான் வந்து எடுத்து சொல்ற விஷயங்கள் எல்லாம். அதுல வந்து 11வது அத்தியாயத்துல வரும். ஒரு நூல்கருடைய நண்பர்னு நினைக்கிறேன், நூல்கருடைய நண்பர். அவர் வந்து டாக்டர் பண்டிட். அவரு சிரடிக்கு வர்றாரு. சிரடிக்கு வந்ததும் நேரா மசூதிக்கு போறாரு, பாபாவை பார்க்கிறாரு. பாபா பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு ஆர்வத்துல ரொம்ப விழுந்து வணங்குறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. பாபா வந்து என்ன சொல்றாரு, அவரை கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. பாபாவெல்லாம் வணங்கிட்டு அங்க துவாரகமாயில, அதான் மசூதி, துவாரகமாயி, இப்போ துவாரகமாயி, அப்போ மசூதி. மசூதிலேயே என்ன பண்றாரு, பாபா பார்த்துட்டே உட்கார்ந்துருக்காரு. பாபா கொஞ்ச நேரம் கவனிக்கிறாரு. அவரை கவனிச்சுட்டு என்ன பண்றாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக சரி அவர் அங்கிருந்து அனுப்பணும்னு முடிவு பண்றாரு. அதாவது இது நான் சொல்லல, முடிவு பண்றாருன்னு அதை ஹேமந்த் வந்து அதை பதிவு பண்ணிருக்காரு. சரிங்களா? பாபா வந்து அவரை போயிட்டு வாங்க, தாதாபட் அப்படின்னு ஒரு பக்தர் வீட்டுக்கு போங்க, இந்த உகம் போங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. இவரும் வந்து கிளம்புறாரு. கிளம்பி அவர் தாதாபட் வீட்டுக்கு போறாரு. அங்க போனோன்னு அவர் தாதாபட்டும் வந்து அவரை பாபா அனுப்பியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவரையும் வரவேற்பு கொடுத்து அவருக்கு குடிக்க தண்ணி இதெல்லாம் கொடுத்துருப்பாரு. கொடுத்து உட்காந்து பேசிடுறாங்க. இது என்ன காரணம்னா, அன்றைக்கு இருந்த பக்தர்களுக்கு இப்ப இருக்கிற மாதிரி லாட்ஜ் இந்த வசதிலாம் கிடையாது. போறவங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில பக்தர்கள் வீட்டுல தான் தங்குவாங்க. அங்க அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அவங்க வீட்டுல ஒரு விருந்தினர் மாதிரி தங்கி இருந்து பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ அவர் வீட்டுல போய் கொஞ்ச நேரம் ஆன உடனே வழக்கமாக தண்ணி காஃபி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவரு தாதாபட் என்ன சொல்றாரு, நான் வந்து மசூதிக்கு போறேன், நீங்க வரீங்களா இல்ல ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவரு டாக்டர் பண்டிட் என்ன பண்றாரு, இல்ல நானும் வரேன் அப்படின்ட்டு வர்றாரு. 2 பேரும் போறாங்க. மறுபடியும் மசூதிக்கு போறாங்க. பாபா கிட்ட போன உடனே அவரு டாக்டர் பண்டிட் என்ன பண்றாரு, தன்னிலை மறந்து அந்த பூஜை தட்டுகள்ல இருந்த சந்தனத்தை எடுத்து பாபாவுக்கு அந்த திரிபுன்றம்னு நெற்றியில வைக்கிறார். ஏதோ அவர் எந்த ஸ்லோகம் சொல்லியோ எப்படியோ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில அதை பண்றாரு. அது பண்ணின உடனே அங்க இருந்த பக்தர்கள் மத்தியிலையும் சரி, இவரு தாதாபட் அவரும் சரி ஷாக் ஆயிட்டாங்க. ஷாக் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, இதுவரையிலும் யாரும் பாபாவுடைய நெற்றியில சந்தனம் வைக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. வச்சா பாபா எந்த அளவுக்கு கோவப்படுவார்னு அவங்க பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே நடந்திருக்குமா என்னன்னு தெரியல. அதுல பாபா கோபப்பட போறாரு, என்ன நடக்க போகுது தெரியல அப்படிங்கிற ஒரு பயத்துல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா இவர் வந்து வச்சிடும், பாபா அமைதியா இருக்கிறாரு. வச்சுட்டு உடனே என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பிடுறாங்க. கிளம்பி ரூமுக்கு போறாங்க. ஆனால் இவருக்கு அந்த தாதாபட் அவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி இதுவாகவே இருக்கு, அந்த நிலை கொள்ளாமல் இருக்காரு. என்ன இது இப்படி நடந்துருச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பாபா அமைதியா இருந்திருக்காரு, அமைதியா இருந்ததுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியலையேன்னு ஒரு குழப்பம். போயிட்டு ஒரு வீட்டில் விட்டுட்டு இவங்க மறுபடியும் வராரு. வந்து மசூதியில் வந்து பாபாட்ட கேட்குறாரு, பாபா என்ன இது அர்த்தம், நீங்கள் இதுவரையிலும் யாருமே உங்கள் நெற்றியில தொடர்றதுக்கு நீங்கள் அனுமதிச்சதே இல்லை. மகள்ஷாபதி தான், அதுவும் உங்கள்
மார்பில் தான் வந்து சந்தனம் வைப்பார், மற்றவங்களாம் பாதத்தில் வைப்பாங்க. எப்படி பாபா இதை நீங்கள் அனுமதிச்சிங்க, இது என்ன நியாயம், எங்களை தான் நீங்கள் தொட விட்டதில்லை அப்படின்னு கேட்கும்போது பாபா சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, தாதா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் முஸ்லீம், அவருடைய குரு டாக்டர் பண்டிட்டுடைய குரு ஒரு பிராமின், அவரோட குருவான் நினைச்சு என்னுடைய நெற்றியில ஒரு அந்த சந்தனத்தை வச்சாரு. நான் வந்து அந்த உணர்ந்தேன், அது அவர் குரு நினைச்சு பண்றாருங்கிறது தெரிஞ்சதுனால நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கு மேல பாபாட்ட கேட்கறதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்க பக்தர்கள் மாதிரி பக்திங்கிற பேர்ல எதை வேணாலும் பண்ணலாங்கிற கதையெல்லாம் அன்னைக்கு கிடையாது பாபாட்ட. பாபாலாம் ஒரு வார்த்தை ஏதாவது கேட்கறக்கே தயங்குவாங்க. அப்படி கேட்டு பாபா சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதில் சொன்னாலும் அடுத்த கேள்வி அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இருக்காது யாருக்கும். ஆனாலும் இவருக்கு மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தோட கிளம்பி மறுபடியும் அங்க வீட்டுக்கு போறாரு. போகும்போதெல்லாம் யோசிச்சுட்டு போறாரு, பாபா சொல்றது திருப்திகரமா இல்ல, பாபா எதை வச்சு சொல்றாரு என்ன சொல்றாருன்னு தெரியலையே. ஏன்னா பாபா அதிகமா உவமையில தான் பேசுவார், சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அதை நீங்க உள்ளுக்குள்ள நீங்க தியானிக்கும் போது தான் அது புரியும். அப்போ அந்த எண்ணத்தோட அவர் போறாரு. அங்க போயிட்டு டாக்டர் பண்டிட் கிட்ட கேட்கிறாரு, என்ன எப்படி நீங்க எதுக்கு பாபா நெத்தியில சந்தனம் வச்சிங்களே, என்ன ஃபீல் பண்ணி நீங்க வச்சிங்கும் போது அவர் சொல்றாரு, நான் வந்து பாபாவை நான் அங்க பார்க்கல, என்னோட குரு காகா புராணி அவரை தான் நான் பார்த்தேன், அவருக்கு நான் செய்யற செயலை நான் செஞ்சேன் அப்படிங்கிறார். அப்பதான் இவருக்கு புரியுது பாபா சொன்னது கரெக்ட். நான் ஒரு விஷயம் நான் இங்க கேட்கிறேன், இப்ப சொல்றீங்க எல்லாரும் என்னன்னா இந்த ஒரு நிகழ்வை வச்சுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பாபா நெத்தியில சந்தனம் வச்சாங்க அவரு, அப்போ பாபா பேசாம தானே இருந்தாரு அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. என்கிட்ட கேட்டார் ஒருத்தர், நான் அவர்கிட்ட சொன்ன பதில தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். டாக்டர் பண்டிட்டுடைய குரு காகா புராணி, நம்மளோட குரு யாரு? நான் யோசிச்சு பாருங்க, நம்மளோட குரு யாரு, பாபாவா காகா புராணிக்கா? அவர் காகா புராணி பிராமின், அவரை நினைச்சு அவர் அந்த திரிபுண்டம் வச்சாரு. அதற்கு அப்புறம் யாரும் வச்சதா சரித்திரமே கிடையாது. சரிங்களா? பாபா இருக்கிற வரைக்கும் யாரும் வச்சதா நெத்தியில சந்தனம் வச்சு விட்டதா சரித்திரம் இல்லை, சாய் சச்சரிதத்துல இல்லை. சரிங்களா? ஆனால் இன்றைக்கு நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறோம். பண்ணலாம். சிவன் ரூபத்தில் நான் பாபாவை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க பார்க்கலாம். ராமரா நான் பார்க்கிறேன்னு சொல்றவங்க பார்த்துக்கலாம். அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆஞ்சநேயரா பார்க்கிறேன், தத்தாத்திரேயரா பார்க்கிறேன், அது அவரவர் விருப்பம். அதுல நம்ம எந்த ஒரு கருத்து சொல்றதுக்கும் யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த நபர் சொன்னார்ல அந்த வீடியோல, பாபா சிவன் அவதாரம்னு ஒரு கதை, அந்த மாதிரி யாருக்கும் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். உங்களுடைய கருத்து உங்களோட இருக்கணும், உங்க மனசுல இருக்கணும், உங்க வீட்டுல மட்டும் இருக்கணும். அதை மற்றவர்கள்ட்ட திணிக்காதீங்க. அப்படி திணிச்சிங்கன்னா பாபா என்ன சொன்னாருங்கிறத பாருங்கன்னு சொல்றோம் நம்ம. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? நீங்க பாபாவை எப்படி வேணாலும் பாருங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் அதை பொதுவெளிக்கு கொண்டு வரும்போது கதை கட்டாதீங்க. பாபா சிவனுடைய அவதாரம், ராமச்சந்திர மூர்த்தியோட அவதாரம் கேட்டா அந்த புக்கில் இருக்கு, இந்த புக்கில் இருக்கு. எந்த புக்கும் எங்களுக்கு தேவையில்லை. நமக்கான புக்கு ஸ்ரீ சாய் சச்சரிதம். சாய் சச்சரிதம் நம்ம கண் முன்னாடி இருக்கு. அப்படி இருக்கும்போது 2000 வருஷத்துக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, 600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க, 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது புக் இருக்கு, அதுல பாபாவை பத்தி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நமக்கு சச்சரிதம் இருக்கு. தபோல்கர் ஹேமந்த் பந்த் பாபாவை பார்த்துட்டு எழுதின சச்சரிதம் இருக்கு. அதை விட்டுட்டு எதுக்கு சாட்சிக்கு அதை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும்? நமக்கு சச்சரிதத்துல இருக்கிறது தான். பாபா சச்சரிதத்துல என்ன சொல்லியிருக்காருங்கிறது தான் நமக்கு வேத வாக்கு. அதுலயும் சச்சரிதத்துல பாபா என்ன சொல்லியிருக்காருங்கிறது தான் நம்மளுடைய வேத வாக்கு. ஏன்னா நம்மளுடைய குரு, நம்முடைய உயிர் பாபா.
அவருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு வேத வாக்கு. மற்ற எல்லோரும் சொல்றது பக்தர்களுடைய வார்த்தைகள். சரிங்களா? அதனால தவறான விஷயங்களை நான் பதிவு செய்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிற ஆள் நான் கிடையாது. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்சரீரத்தில் இருந்து தான் எடுத்து நான் பதிவு செய்வேன். சரிங்களா? அதனால நான் சொல்ற வார்த்தைகளில் சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்ரீ சாயி சத்சரீரத்தில் தேடுங்க, ஆழ்ந்து உணர்ந்து பாராயணம் செய்யுங்க. அந்த பாராயணம் ஆழ்ந்து உணர்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணும்போது அந்த சத்சரிதம் உங்களுக்கு போதிக்கும். அப்போ சத்சரிதம் போதிக்கும் போது தான் நான் சொல்கிற வார்த்தைகளும் மற்றவர்கள் சொல்கிற வார்த்தைகளும் உங்களுக்கு அந்த ரெண்டையும் பார்ப்பீங்க. எது உண்மை எது கட்டுக்கதைங்கிறதெல்லாம் அப்போ தான் தெரியும். சரிங்களா? நன்றி.